வெல்கம் டு ஜெஷ் பிரகாஷ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நம்ம ஹாரர் வீடியோவுக்கு போகலாம். அந்த பாட்டி கதையை எடுத்து சொல்ல போகிறாங்க. இரத்த காட்டேரியின் கொடூர செயலால் கிராமமே பாதிக்கப்பட்டது அந்த காடுனால். ஏன்னா அந்த காட்டில் செழிப்பாகவும் விவசாயம் பண்ணிக்கிருந்த மக்களுக்கு அதிக லாபம் கொடுத்த காடுனா அந்த கிராமத்தோட காடு அதை சொல்லலாம். ஏன்னா அவ்வளவும் விவசாயம் அதில் இருந்து லாபங்களை பார்த்த ஒன்று தான் அந்த காடு. சாபம் நிறைந்த காடு. பாட்டி சொல்கிறாங்க, அந்த ஊரில் 6 நண்பர்கள் சுற்றிக்கிட்டு ரவுடித்தனமாக சுற்றிக்கிட்டு வசதி படைத்தவங்களாக இருந்தாங்க. தண்ணி அடித்து சுற்றிக்கிட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்தாங்க. அவங்க வீட்டில் யாரும் சொல்லி வளர்க்கலை. பிள்ளைகளை வளர்த்து வசதியாக இருக்கும்னு சொல்லி 5 நண்பர்களை அது ஃபுல்லாக வசதியானவங்க தான். ஆனால் சதீஷ்ன்ற ஒரு நண்பன் மட்டும் வசதி கம்மியாக இருந்தான். தன்னோட நல்ல செயல்கள் இருக்குன்னு தெரியாமலே அந்த நண்பர்களோடு சேர்ந்து 6 நண்பர்களாக மாறி தண்ணி அடித்து ஊதாரித்தனமாக சுற்றிக்கிருந்தாங்க. அதே நேரம் இந்த சைடு ஒரு பெண் தன் குடும்பத்தை, தன் தலையில் பாரத்தை ஏற்றுக்கொண்டு வேலைக்கு போகிறா. அந்த பெண்ணுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. தாத்தா பாட்டி, மூளை வளர்ச்சி இல்லாத தம்பி, தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே அந்த 3 பேரும் அந்த பெண்ணின் பெயர் அனிதாவை நம்பி தான் இருந்தாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் அனிதாவோட தம்பியும். இந்த வாழ்க்கை இவங்களுக்கு நல்லா பாரம் இருந்தாலும் தன் தம்பியையும் தாத்தாவையும் பாட்டியும் பார்க்குறோன்ற ஒரு நம்பிக்கையில் போய்க்கிருந்துச்சு. ஒரு நாள் அந்த 6 வாலிபர்கள் தண்ணி அடித்து கொண்டு ஊரில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பெண் வேலை முடிச்சுட்டு வரும்போது வழியில் அந்த 6 நண்பர்களில் சதீஷ் மட்டும் அந்த பெண்ணை ஒருதலை காதலாக விரும்பி கொண்டு இருந்தான். அந்த பெண்ணிடம் தன் காதலை ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிருந்தான். ஒரு நாள் அந்த நண்பர்கள் 5 நண்பர்கள் தண்ணி அடிச்சுட்டு சதீஷ் மட்டும் தண்ணி அடிக்காமல் இருந்தான் தன் காதலை சொல்லணும்னு. அப்படி ஒரு நேரம் அவனுக்கு அமைந்தது. தன் நண்பர்கள் எதையுமே அவனை கண்டுக்கல. அப்போ சதீஷ் அந்த பெண்ணிடம் போனான். அனிதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம சேர்ந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறான். அனிதாவோ, நீ என்ன இப்படி சொல்கிற, உன் மேலே எனக்கு எந்த வித காதலும் வரலை, நீ இப்படி ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தா எப்படி உன் மேலே எனக்கு காதல் வரும்? நீ பார்க்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் எனக்கு உன் மேலே காதல் எதுவுமே வரலை. இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்ல வேலையாக போய் தண்ணி அடித்ததெல்லாம் நிப்பாட்டிட்டு நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படியா? அனிதா சொல்கிறா. அப்படியா, நீ நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா? வேலை கிடச்சி அந்த 1 மாத சம்பளத்தை கொண்டு வந்து காமி, அப்போ நான் உன்னை நம்புகிறேன்றான். சதீஷும் இது ஏற்றுக்கொண்டு தண்ணி அடிக்கிறத விடுறாங்க. தண்ணி அடிக்கிறத விட்டதுமே 5 நண்பர்களும் சதீஷ் ஏன் இப்படி மாறி இருக்கான், 4 நாளாக வரவே இல்லைன்னு போகுது. சதீஷும் வேலை தேடுறான். வேலை தேடுனா அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கிது. மது அருந்ததை சுத்தமாக மறந்துடுறான். அந்த 5 நண்பர்கள்கிட்டையும் பேசுகிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறான். ஆனால் அப்பப்போ வெளியே மட்டும் பார்த்து பேசிக்கிறான். வேலைக்கு நான் போயிட்டேன்னு மட்டும் யார்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா 1 மாதம் கழித்து அனிதாவிட்ட போய் சம்பளத்தை காமிச்ச பிறகு தான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லணும்னு சொல்லி தன்னோட வீட்டில் கூட சதீஷ் சொல்லவே இல்லை. 1 மாதம் சதீஷ் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு தன் காதலை மனதார சொல்லணும்னு சொல்லி அனிதாவை தேடி போகிறான். அனிதா முன்னாடி நிற்கிறான். தன்னோட சம்பள கவரை காமிச்சு எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். சொன்ன பிறகும் அனிதாவிற்கு தயக்கம்.
நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு, இருந்தாலும் என் குடும்பம் என்ன நம்பி இருக்குன்னு அனிதா சொல்ல, உன் குடும்பம் தான் என் குடும்பம். என் அம்மா அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி தான் உன்னோட தாத்தா பாட்டியையும் உன்னோட தம்பியையும் நான் பார்த்துப்பேன். இனி தண்ணி அடிக்கிற பழக்கமே எனக்கு இருக்காதுன்னு சொல்லி அனிதா கிட்ட கூட்டு போய் கோயிலில் சத்தியம் பண்ணுறான். சத்தியம் பண்ணமே அனிதாவுக்கு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்ததுமே இருவருக்கும் காதல் மலருது. அந்த காதல் மிகவும் அழகாகவும் 1 மாத காலமாக ரொம்ப போய்க்கிட்டே இருந்திருக்கு. இந்த நண்பர்களுக்கு தெரிய வரல. பிறகு ஒரு நண்பன் கண்டு அதான் 5 நண்பர்கள எவனாவது ஒருத்தன் பொறாம பிடிச்சவன் இருப்பான்ல, அவன் வேவு பார்த்து சதீஷுக்கு வேலை கிடைச்சதும், அந்த வேலை எதனால கிடைச்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த நண்பன் போய் சொல்கிறான், சதீஷுக்கு இப்படி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மற்ற 4 நண்பர்களுக்கு சொல்லவுமே 5 நண்பர்களும் இவன் நம்ம கூட கூட சொல்லாமல் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டு வேலை பார்க்குறானா, இதில் காதல் வேற இவனுக்கு கேட்குதா, அந்த பணம் இல்லாத நாய்க்கு நம்ம தான் சரக்கே வாங்கி கொடுப்போம், ஓசியில் குடித்தவன் இன்னைக்கு நம்மளை மறந்துட்டு போயிட்டானே, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்லி அவங்களுக்கு கோவம். இருந்தாலும் அந்த 5 பேர் நண்பர்களில் ஒரு பக்கம் அனிதா மேலே ஒரு கண்ணு ஒருத்தன் வச்சிருந்துருக்கான். அது சதீஷுக்கும் தெரியாது, இவர்களுக்கும் தெரியாது. அதனால் அந்த நண்பன் இந்த நண்பர்களை நல்லா சதீஷை இல்லாதது பொல்லாதையும் சொல்லி ஏற்றி விட, இந்த நண்பர்களை திட்டுனதாகவும் பொய் சொல்லி இந்த நண்பர்களை ஏற்றி விடுவோம். நண்பர்களுக்கு கோபம் வருது. கோவம் வந்தோடனே சதீஷை போய் பார்த்து கேட்குறாங்க, டேய் உனக்கு இந்த வேலை தேவையா, ஓசியில் குடித்த நாய்க்கு இப்போ நல்ல வாழ்க்கை தேவைப்படுதா அப்படின்னு சொல்லுமே சதீஷ், டேய் உங்கள் கூட நான் தண்ணி அடிச்சு தான் சுற்றிக்கிருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கல, எடுத்தோன்னே இந்த வார்த்தையை விட்றீங்க, நல்ல நண்பர்கள்லாம் என்னடா நல்லா வாழ்க்கை அமையணும்னு தானே நினைக்கணும், டேய் நாயே நாங்கள் பணக்காரங்கடா, நீ எங்ககிட்ட வாங்கின ஓசி குடிடா, நீ எப்படிடா அந்த வாழ்க்கைக்கு போகலாம், எங்களை கேட்டுல நீ பண்ணியிருக்கணும், ஆ ஏன்டா வேலைக்கும் போய்க்குவ, தண்ணி அடித்த காசை நிறைய எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு தண்ணி அடித்து சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச இன்னைக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை கேட்குதா, நாங்களாம் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோம்ல, உனக்கு என்னடா அவசரம், டேய் கல்யாணம் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம்டா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லி இல்லையோ காதல் பண்ணியோ திருந்தி தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு திருந்தி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, டேய் அப்படி இப்படின்னு சதீஷை இல்லாத பொழுதெல்லாம் கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டவுமே சதீஷ் கோபம் படலை. ஆனால் அதில் அனிதா மேலே வச்சிருந்த ஒரு கண் வச்சிருந்த நண்பன் அவன் வார்த்தையை விட்றான் அனிதாவை பற்றி, இவன் காதல்னால தான் இப்படி போயிட்டான்னு சொல்லி அனிதாவை தவறாக பேச விட்டான். அந்த நண்பர்களும் பேசுனாங்க, ஆனால் இவன் கொஞ்சம் அனிதாவை ரொம்ப தவறாக பேசுமே சதீஷு கோவம் வந்து, டேய் என்னை என்ன வேணால் பேசுங்க, அனிதாவை எதுக்குடா இப்படி பேசுகிறீங்கன்னு இருவருக்கும் வாக்குவாதம் முட்டுது. 4 நண்பர்களும் டேய் அந்த நண்பருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, சதீஷை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. சதீஷுக்கு கோபம் வந்ததுமே அந்த நண்பனை தள்ளி விட்றான். அந்த நண்பன் சதீஷோட வயிற்றில் எத்தவுமே இருவருக்கும் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாகுமே. மறுபடியும் அனிதாவை பற்றியே அந்த நண்பர் தவறாக வார்த்தையை விடவுமே அந்த வார்த்தையை கேட்க முடியாத சதீஷ் கல்லை எடுத்து அந்த நண்பன் தலையை உடைக்கிறான். அங்கேயே ரத்தம் வருது. அதை பார்த்த நண்பர்கள், டேய் நாயே இவனையும் கல்லடிச்சு மண்டையை உடச்சிட்டியாடா, ஒரு பொண்ணுக்காகவும் எங்களை மறந்துட்டியாடா நீ, உனக்கு நல்ல வாழ்க்கைக்கு தான் வாழ்க்கையை நான் நாசமாக்காமல் விட மாட்டேன்டா, பார்த்துக்கிட்டே இரு, உன் வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்கி நரகமாக்கல. சதீஷுக்கு கோவம் வருது. ஊர் மக்கள் வந்து எல்லாம் தடுத்து நிறுத்தி, என்னப்பா ஒன்றும் மண்ணா சுற்றி திரிஞ்சிங்க, இப்போ இன்னைக்கு இப்படி சத்தம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி பிரித்து அடிபட்ட நண்பனை கூட்டு போங்கப்பா மருத்துவமனையில் சேருங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த நண்பர்கள் எல்லாம் அவனை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. கோபத்தோடு சேர்க்குறாங்க. அடிபட்ட நண்பனும்
வலியில் துடிக்கிறான். துடித்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு கோபம் தெரியுது. நம்ம அனிதாவை லவ் பண்ணோம், இவன் காதல் பண்ணிட்டான்ற ஒரு பொறாமையிலையும் அந்த வலியிலையும் துடிக்கிறான். நண்பர்களும் வெறியில் இருக்காங்க. காசு இல்லாத அந்த நாய் இன்னைக்கு முன்னேறானா, இவன் வாழ்க்கையை விடக்கூடாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இவன் சரியாகட்டும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த 5 நண்பர்களோட ஒருத்தன் அடிபட்டுட்டான்னு சொல்லி 4 நண்பர்கள் மறுபடியும் தண்ணி அடிக்கிறாங்க. மறுபக்கம் சதீஷ் தன்னோட பிரச்சனைகள் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தன் காதலிக்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்லி அவங்கள பார்த்து ஒரு கோவிலில் பேசுகிறான். அப்போ அனிதா திட்டுறாங்க. எனக்காக நீ பண்ணது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உன் நண்பர்களை நீ எதிர்த்து சண்டை போட்டிருக்கக்கூடாது, பொறுமையாக பேசி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, சதீஷ் உன்னை பற்றி அவன் தப்பாக சொன்னான், அதான் எனக்கு கோபம் வந்துச்சு. சொன்ன உடனே அனிதாவுக்கு இனம் புரியாத ஒரு பிரியம் சதீஷ் மேலே இன்னமும் கூடுது. இருவர்களுக்கும் இருந்த காதல் இன்னமும் கூடுது. அப்போ சதீஷ் சொல்கிறான், நாம் அடுத்த மாதம் எங்கள் அம்மா அப்பாட்டையும் பேசிட்டேன், உங்கள் வீட்லேயும் நான் வந்து நாளைக்கு பேசிட்டு கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவுமே அனிதாவுக்கு அன்பு கடங்காத சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம் அப்படி அப்படி இருக்குது. இருவருக்கும் அழகான காதல் மலர்ந்தது. வீட்டில் பேசி சம்மதிச்சு கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் அனிதா வேலைக்கு போயிட்டு வரும்போது வர வழியில் அந்த 5 நண்பர்களில் அடிபட்ட நண்பன் அவனும் சரியாகி வந்து மறுபடியும் தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ அனிதாவை பார்த்து, டேய் சதீஷோட லவர் போகிறான்டா, இங்கே பாருங்க வாங்க, இவ தான்டா அது, சதீஷையும் மயக்கி இப்படி பண்ணிட்டா, இவளை விடக்கூடாதடா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி அடிபட்ட நண்பன்னு சொல்ல எல்லாரும் எந்திரிச்சு போய், ஏண்டி உனக்கு இப்படி கேட்குதா அப்படின்னு சொல்லி அனிதாவை தப்பாக பேச அனிதாவும் கோவப்படலை. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழணும், தயவு செய்து வாழ விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த நண்பர்கள் கேட்கவே இல்லை. மறுபடியும் அனிதா எங்கள் வழியை விட்டுருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். ஏய் என்னடி உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கேட்குதா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸே எங்களுக்கு எதிரியாக தூண்டி விட்ட, உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ விட மாட்டோம்னு சொல்லி அனிதாவை மறுபடியும் தப்பாக பேச அனிதாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்தோடனே அனிதா செருப்பால் அடிப்பேண்டா அப்படின்ற வாய் வார்த்தைகள் மட்டும் சொல்ல, அந்த 5 நண்பர்களுக்கும் பணம் இல்லாத இவங்களுக்கு இவ்வளோ தும்புறான்னு சொல்லி கோபம் வருது. கோபம் வந்து இவங்களை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு போயிடுறாங்க. அனிதாவும் போயிடுறாங்க. அனிதா இதெல்லாம் நடந்தால் சதீஷ்ட சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும்ட்டு எதுவுமே அனிதா சதீஷுக்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாண தேதியும் குறிக்கிறாங்க. வாழ்க்கை அழகாக போன்ற அனிதா கனவுல இருக்கும்போது சதீஷோட ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண பிறகு இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்கள் சாமியார் காட்டு கோயிலுக்கு வருவார். நம்ம விவசாயம் பண்ணுற காட்டுக்குள்ள அந்த கோயில் இருக்குல்ல, அங்கே வர்றாரு. நாம் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம சாமியும் கும்பிட்டு வந்துடுவோம். அங்கேயே நைட் நேரத்தில் போகணுன்னு சதீஷ் அப்போவே கேட்க, அனிதா இது எங்கள் குடும்ப வழக்கம், எனக்கு யாரும் இல்லாதப்ப அந்த கோவிலில் அந்த சாமியார் சொன்னதான் இன்ன வரைக்கும் பக்கபலமாக வேலை கிடச்சி என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறக்கேன்னா அந்த கடவுளும் அந்த சாமியாரும் காரணம் அப்படின்னு சொல்ல, அப்படியாகவும் சந்தோஷமே ஏன் சந்தோஷம், நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அந்த காட்டு கோவிலில் போய் நாம் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ அந்த நபர்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவங்க பிளான் போடுறாங்க. அவன் போகிறானாடா கல்யாணத்துக்கு முதல் நாள், அவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் போகிறாங்க இல்லைடா, கடைசி நாள் அந்த கல்யாணத்துக்கு அவங்க வாழ்க்கையை அன்றைக்கி நம்ம நரகமாக்கிறணும் தண்ணி அடிச்சுக்கிட்டே பிளான் போடுறாங்க. அந்த நேரமும் நாளும் வருது. ஆனால் சதீஷுக்கும் அனிதாவுக்கும் இது தெரியலை. வீட்டில் 2 பக்கமும் சொல்லி அந்த கோவிலுக்கு போகிறாங்க.
போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு சந்தோஷமாக காட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வராங்க. எந்த வித பயமும் இல்லை. ஏன்னா வாழ்க்கை அவங்களுக்கு அழகாக போய்க்கிருக்கனால நம்ம கோயிலில் போவோம், சாமி கும்பிட்டு வருவோம்ன்ற ஒரு மன திருப்தியோட போய்க்கிருக்காங்க. போயிட்டு அங்கே அந்த சாமியார் வராரு. அந்த சாமியாரை பற்றி சொல்லணும்னா அனிதா குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரியும். அனிதாவுக்கு இந்த மாதிரி சம்பவம் தம்பி இருக்கான், தாத்தா பாட்டி இருக்காங்கன்றது தெரிய வரும். தெரிஞ்சாலும் சாமியாரோட அண்ணன் தம்பி 3 பேர். அந்த 3 பேர்த்துக்குமே அனிதா குடும்பத்தை பற்றி தெரியும். சாமியாரோட இரண்டாவது சாமியார் வந்து பில்லி சூனியம் வைக்கிறவர். 3வது சாமியார் இமயமலையில் போய் சாமி கும்பிட்றவர். இவங்களுக்கு இந்த சாமியார் காட்டு கோயிலை கும்பிட்றவர். அதனால் இந்த 3 பேர்த்துக்குமே நல்லா தெரியும். அந்த சாமியார் பார்த்துட்டு, வாம்மா, என்ன இந்நேரத்தில் இங்கே வந்திருக்க? இல்லை சாமி, இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷம்மா. நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதிரி உனக்கு வாழ்க்கை அமைகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த தாய்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த தாய் என்ன சொல்கிறாளோ அது மூலயமா நான் கேட்டுட்டு சொல்கிறேம்மா. அந்த தாய் எது சொன்னாலும் நீ ஏற்றுக்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லவுமே 2 பேருமே சரிங்க சாமின்னு சொல்ல, சாமியும் பூஜை பண்ணி அந்த சாமிக்கிட்ட அருள் கேட்குறாங்க. அருள் கேட்டனே அந்த சாமியார் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை அழகாக அமைய போகுதுன்றாரு. ரொம்ப சந்தோஷமாகறாங்க சதீஷும் அனிதாவும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எங்கேயே போக போகுது. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் இருவருக்கும் ஒரு கண்டம் இருக்குது, அது மட்டும் ஒரு ஆபத்தில் இருக்குது. அது வரைக்கும் சூதானமாக இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. இப்பயே நீங்கள் வெளியே வந்தது தப்பு தான். கூட ஒரு 4-5 பேர்த்தையாவது கூப்பிட்டு வந்திருக்கணும், உங்கள் வீட்டில் இருந்தது யாராவது கூப்பிட்டு வந்திருக்கணும் சாமியார் சொல்கிறாரு. அந்த கண்டத்துலேருந்து மட்டும் தப்பிச்சிருக்க, அது போதும்னு சொல்லி சாமி ஆசையை பெற்று காட்டு கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டாங்க. சாமியாரும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சாமியார் நைட்டு ஃபுல்லாக சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் அவரோட ஊருக்கு போயிடுவார். இந்த சந்தோஷத்தோட அவங்களும் சதீஷும் அனிதாவும் காட்டுலேருந்து வராங்க. ஒரு 1 கிலோமீட்டர் கோயிலுக்கும் அந்த காட்டுக்குள்ளேருந்து வர்றதுக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க ஊருக்கு எதுவுமே போகல. வரவுமே அந்த 5 நண்பர்களும் பிளான் பண்ணி சதீஷையும் அனிதாவையும் சூழ்ந்து கொள்ளவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார் இவங்க முகமுடி போட்டிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. முகமுடியை கழட்டினோடனே, டேய் நீங்களா? உங்களுக்கு எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, எதுக்குடா இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் சாமி கும்பிட்டு எங்கள் வாழ்க்கையை வாழ போகிறோம், நீங்கள் எதுக்குடா? ஏன்டா புறம்போக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி சதீஷை எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக திட்டி, ஏன்டா உனக்கு வாழ்க்கை கேட்குதா? அன்னைக்கு சொல்கிறதாண்டா இன்றைக்கும் உன் வாழ்க்கையை நாசமாக்காமல் விட மாட்டோம்டா. ஏன் நண்பனை நீ அடித்த? சதீஷும் சொல்கிறான், டேய் தப்பெல்லாம் உங்கள் மேலே, இதெல்லாம் மறந்துடுங்க. இருந்தாலும் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ், மாறிடுங்க. நான் பாருங்கள் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு எவ்வளோ இப்போ எனக்கு லைஃப்பில் நல்லா சந்தோஷமாக இருக்குடா, நீங்களும் விடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னாலும் கேட்காம மறுபடியும் சத்தம் போடுறாங்க. அனிதாவும் கெஞ்சுறாங்க, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, தயவுசெய்து எங்கள் வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த 5 நண்பர்களும் கேட்கல. அந்த அடிபட்ட நண்பன் மட்டும் வார்த்தைகளை அதிகமாக விட அந்த நண்பர்களையும் ஏற்றி விட்டு நல்லது கெட்டது எதுவும் தெரியாமையே விட்டுட்டாங்க. அதனால் கோபத்துக்கு இருந்து அனிதாவை அந்த நண்பன் மறுபடியும் தப்பாக பேச சதீஷுக்கு கோபம் வந்து மறுபடியும் அடிக்க போக 4 நண்பர்களும் சதீஷை பிடிச்சி அடின்னு அடித்து சதீஷோட வயிற்றுலேயே கத்தியை வச்சு ஒரே குத்துறாங்க. சதீஷ் ஐயோ அப்படின்னு கத்துனாலும் அந்த வேகத்தில் அவர் விடவும் இல்லை. சதீஷ் ஒரு வேகத்தில் அவன் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு. அடித்தாலும் டயர்டாயிடுறாரு.
அனிதா கத்துறாங்க. ஐயோ! விட்டுருங்க. எங்க வாழ்க்கை நல்லா அமைய போற நேரம் இப்படி பண்ணிக்கிருக்கீங்களே! கடவுளே! இது யாருக்கும் கேட்காதா? அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துனாலும் கேட்கல. சாமியார் அங்க பூஜை பண்ணிக்கிருக்காரு 1 கிலோமீட்டர் தொலைவுல. அது சாமியாருக்கும் கேட்கவும் இல்ல. இங்கிட்டு இவங்க போட்டு சண்டை போட்டு சதீஷ கத்தியால குத்திட்டு அனிதாவ தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதுமே அந்த அடிபட்ட நண்பன் அனிதா மேலே ஒரு கட்டு வச்சான். இதுதான் நமக்கு காரணம். இன்னைக்கு இவங்கள கொன்றுவோம். அனிதாவை எப்போ விட்டா எப்பவும் நம்ம அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி அனிதாவை எடுத்து கல் எடுத்து தலையில் ஒரே அடி அடித்து அனிதாவை சித்திரவதை பண்ணுறான். சதீஷ் வேணாம் வேணாம் விட்டுருங்கடா, நாங்கள் எங்கிட்டாவது போகிறோன்றான். கத்தி குத்து வாங்கினாலும் சதீஷ் மன்னிப்பு கேட்டுக்கிறான். தன் நண்பன் என்னடா மன்னிப்பு கேட்குறேன்னு சதீஷ் மூஞ்சிலே ஒரே எத்து விட்றான். சதீஷ் மயக்கத்தில் கீழே விழுகிறான். விழுந்தாலும் சதீஷை அந்த 4 நண்பர்கள் விடவே இல்லை. அந்த அடிபட்ட நண்பன் மட்டும் அனிதாவை கூட்டு போய் சீரழிக்கிறான். அனிதா கத்துறாங்க, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போது விட்டுருங்கன்றாங்க. அப்படி இருந்தும் அவன் விடலை, சீரழிக்கிறான். அந்த 4 நண்பர்களும் கத்தியை வச்சு சதீஷை குத்துன்னு குத்தி குடல் வெளியே வர லெவலுக்கு குத்துறாங்க. அந்த அளவுக்கு வெறி. ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி கூட இருந்த நண்பன் நல்லா வாழக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல. அந்த கதை சொல்லும் போதே அந்த நண்பன் எவ்வளோ பாவன்றது தெரிய வருது. அவன் அனிதாவை பார்த்துக்கிட்டே அனிதா அனிதாவை விட்டுருங்கடா, அனிதாவை விட்டுருங்கடா அப்படின்ற குரலில், தழுத்த குரலில் உயிர் போகிற நேரத்துலையும் சொல்கிறான். விடலை, ஒரே குத்து. அனிதா அனிதான்னு சொல்லி அவனோட உயிர் போகுது. அனிதா ஐயோ விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இருந்தாலும் இவனை குத்தி கொன்னுட்டோன்ற சந்தோஷத்தில் அந்த 4 நண்பர்களும் அனிதாவை பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு. டேய் நண்பா, என்னடா பார்க்குறீங்க? இந்த விருந்தே உங்களுக்கும் தான்டா. இன்றைக்கி நான் விருந்து சாப்பிட்டேன், நீங்கள் விருந்து சாப்பிட வேணாமா? வாங்கடான்னு அந்த 4 நண்பர்களையும் தனித்தனியாக கூட்டு போய் அந்த அனிதாவோட வாழ்க்கையை சித்திரவதை பண்ணி அனிதாவுக்கு நரகம்னா என்னன்னு புரிய வச்சுட்டாங்க. அனிதா வாழ்க்கையை வெறுத்து போய் தன் குடும்பம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இன்னொரு பக்கம் சதீஷ் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அனிதா சித்திரவதை அனுபவிக்கிறா. சித்திரவதை அனுபவிக்கும். இப்படியாவது நம்ம உயிரோடு போய் ஊரில் சொல்லிடுவோம் அப்படின்றத நிலமையில அந்த அடிபட்ட நண்பன் என்ன பண்ணுறான், அனிதாவோட கழுத்தை கத்தி எடுத்து குத்தி கொன்றுவோன்ட்டு. அந்த போதை ஏறுனாலே தப்பு பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. தப்பு நம்ம பெருசாக பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அனிதா தலையை துண்டா அத்து எறிகிறான், கத்தியை எடுத்து அறுத்து. அப்போ தான் அவனுக்கு வெறியே அடங்குது அடிபட்ட நண்பனுக்கு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல அனிதாவோட தலையை தூக்கி எறிகிறான். இந்த பக்கம் இவனையும் டேய் அவன் தலையை வெட்டிட்டு வாங்கடா, டேய் அதே கொன்னுட்டோம்ல ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா, இருந்தாலும் நான் என்னன்னு சொல்கிறேன், வெட்டிட்டு வாங்கடா. நானே சதீஷோட தலையையும் வெட்டி அவன் கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கி 2 கையிலையும் அந்த தலையை வாங்கி அவன் மூஞ்சி முன்னாடி வச்சு டேய் என்னடா உனக்கு வாழ்க்கை, நான் பார்த்த பொண்ணுடா, அனுபவிக்கணும்னு நான் நினச்ச பொண்ணுடா, நீ காசு இல்லாத நீ அனுபவிக்கிறியா, அனுபவிக்கவே கூடாதுடா அப்படி சொல்லி அந்த தலையை காரி துப்பி தூக்கி எறிகிறான். சதீஷோட அனிதோட வாழ்க்கையை நரகத்துக்கும் மேலே. நரகம்ன்றதே துன்பம் சொல்லுவோம் நம்ம. அந்த துன்பத்துக்கும் மேலேயே அவங்கள வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க இந்த படுபாவிக. எப்படி இருக்குன்னு பாருங்க. கூட இருந்த நண்பர்கள் தானே, ஒரு போதை பாருங்க, ஒரு போதை அடித்தனால நண்பன் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்னா இப்போ நான் இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம தண்ணி அடிக்கிறது எவ்வளோ ஆபத்துன்றது
இந்த கதை மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, மக்கள் முன்னாடி போய் சொல்லணும்னு தான் இந்த நான் கதையை சொல்கிறேன். தயவு செய்து போதைன்ற பழக்கத்துலேருந்து வெளியே வந்துருங்க. இது மிகவும் ஆபத்தானது. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரியிலே நான் அந்த கதையை சொல்கிறேன். இருவரும் இருவர் தலையுமே தூக்கி கிணத்துல போட்டுட்டு அந்த 5 நண்பர்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதில் இன்னும் அடிபட்ட நண்பன் ரொம்ப கெக்க புக்கன்னு பார்த்து சிரிச்சுட்டு காரி துப்புறான். வாழ்க்கையாடா வாழ்கிறீங்க, வாழ்க்கை இந்த கிணத்துக்குள்ள உங்கள் தலையை மோதிக்கிட்டு வாழுங்கடான்னு சொல்லி ஒரு கொடூர சிரிப்பாக சிரிச்சுட்டு, என்னங்க சொல்கிறது, பாவம் அந்த இரு உயிர்களை பிரிச்சுட்டு பாவம் பண்ணிட்டோன்றது கூட தெரியல. ஏன்னா காசு இருக்குது, நம்மக்கிட்ட போதை இருக்குது, காசு இருக்குன்ற நினப்பில் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியலை, இவங்க சதீஷை குத்தி கொன்ன பிறகு சாமியார் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. ஆனால் மரத்து பின்னாடி மட்டும் நின்று தான் அவரால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அந்த கொடூரங்கிட்ட போய் நின்னா இவருக்கும் அடிபட்டுருன்றது தெரிஞ்சுச்சு. இன்னும் ஒரு 2 பேர் இருந்தால் கூட போய் தடுத்துருந்துருக்கலாம். ஆனால் சாமியாருக்கு தடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, தடுக்க முடியல. அனிதாவை கொல்றப்போ தான் எட்டி பார்க்குறாரு. அட பாவிகளா, இப்போ தாண்டா அந்த பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போச்சு. ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னேனே, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்களேடா, நல்ல வாழ்க்கை வாழ போகிற சின்னஞ்சிறுசுகளை நீங்களே இப்படி கொன்னுட்டீங்களேடா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துன்ட்டு அந்த சாமியார் மனசில் தவிக்கிறாரு. தலையை துண்டாக தூக்கி போட்டதையும் பார்த்துட்டு, ஆனால் அந்த நண்பர்கள் பார்க்கல. ஏன்னா சாமியாரையும் கொன்றுவாங்கள்ல. இவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ, நம்ம தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம், வாங்கடா ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம் நம்ம வீட்டில் சொல்லி, நமக்கான வாழ்க்கைடா ஜாலியாக பணம் இருந்துச்சுன்னா எந்த பொண்ணையும் அனுபவிக்கலாம், எந்த பாவத்தையும் பண்ணலான்ற ஒரு தலைக்கேறின கர்வத்தோடு போகிறாங்க. சாமியாருக்கு மனசே கேட்கல. அப்போ ஊருக்காரவங்களாம் சதீஷும் அனிதாவையும் காணாமல் தேடுறாங்க. அப்போ அங்கே விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் அங்கே செழிப்பாக அந்த காட்டு கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. அந்த தண்ணி எடுக்கிறப்ப அப்போல்லாம் வந்து தண்ணி எடுக்கிறது வந்து வாளி மூலியமாக தான் தண்ணி எடுப்பாங்க. அப்போ வந்து போருன்றது தான் அதிசயம். மேக்ஸிமம் இப்படி தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு பைப் போட்டு அந்த இதில் ஊற்றி ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த பைப்லேருந்து அவங்களுக்கு வயக்காடுனாலும் சரி, காடுனாலும் சரி, அதில் தண்ணி போகும். அப்படி எடுத்து தான் அந்த காட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி அதில் வாளிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் பெரிய வாளியாக தான் இருக்கும். ஏதோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாளிக்குள்ளேருந்து வெயிட்டாக இருக்கே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. தண்ணியை கொஞ்சம் கீழே ஊற்றுவோமா வேணாமான்ற சந்தேகத்திலேயே எடுத்து அந்த கிணத்து திட்டில் மேலே வைக்கிறாங்க. மேலே வச்சு எட்டி பார்த்தா சதீஷோட தலையும் அனிதாவோட தலையும் பயத்தில் கேன்னு கத்தி மறுபடியும் அந்த வாளி கிணத்துக்குள்ளேயே போய் விழுந்து தலை தண்ணியிலேருந்து மிதக்குது. அங்கே இருந்த விவசாயம் பார்த்த மக்கள்லாம் கத்தி கூப்பிட்றாரு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. தலை மிதக்குது, ஊரே அரண்டு போகுது. என்னடா இது, நேற்று பார்த்த சதீஷ் அனிதா இன்றைக்கி இப்படி இருக்காங்களே. ஏன்னா ஊதி போய் அவங்க ஃபேஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் சில பேர் சதீஷ் அனிதாக்கிட்ட பழகிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க சதீஷ் இது அனிதான்றது சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. காவல்துறைக்கும் தெரிவிக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் ஊர் பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை அந்த ஊரில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அப்படித்தான். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்ன பிறகு தான் காவல்துறைக்கே விஷயம் போகணுன்றது. இது ஊரில் சொல்லியான்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் வேறு யாரும் இல்லை, இந்த 5 நண்பர்களில் அடிவட்டானோட நண்பன், அடிவட்டான்னு சொன்னேன் பாருங்கள், அந்த நண்பன் தான். அந்த நண்பனோட அப்பா தான் இந்த பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவருக்கு விஷயம் போகுது. விஷயம் போகிறதுக்குள்ள சாமியார் அங்கே வந்து நான் 300 பொதுமக்கள்கிட்ட
இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு. நான் இந்த மாதிரி விஷயத்த பார்த்தேன். ஆனால் அங்கே என்னால் தடுக்க முடியல. அவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லி அந்த பொதுமக்கள்கிட்ட சொல்ல, வேகமாக அந்த பொதுமக்கள் ஓடி வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இந்த மாதிரி சதீஷ் அனிதாவை தலையை வெட்டி கொன்னது உங்கள் மகங்க, அந்த கூட இருந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான். பணம் இருக்குன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்கன்னு ஊர் மக்களை கொந்தளிச்சிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறா, இந்த நேரத்தில் நம்ம மகனுக்கு சப்போர்ட் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி இப்போ பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா அப்பாவையும் மற்ற 4 நண்பர்களுடைய அம்மா அப்பாவையும் வர வைக்கிறாங்க. அவங்களும் பெரும் புள்ளிகள். விவசாயம் அவங்கள நம்பி காட்டில் நிறைய பேர் கூலி வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்கள ரொம்ப எதிர்த்து பேசாமல், உங்கள் மகங்க இப்படி பண்ணால் நாங்கள் சும்மா விட்ருவோம், ஊர் மக்கள் அடிக்க போகிறாங்க. அந்த பெற்றோர்கள் பேசி தீர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு ஒன்று அவமானம்னா இந்த ஊருக்கு ஒன்று அவமானம் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் போலீஸ் வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். இப்போ என்ன, அனிதாவோட குடும்பம் அந்த தாத்தா பாட்டி தம்பியை தானே நாங்கள் பார்த்துக்குறோம் கடைசி வரைக்கும். சதீஷோட அம்மா அப்பாவையும் நாங்கள் பார்த்துக்குறோம் கடைசி வரைக்கும் சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. வாக்கு கொடுத்து ஊர் மக்கள் அமைதியாகிறாங்க. இதை போலீஸ்கிட்ட நீங்கள் தற்கொலைன்னு சொன்னால் போதும், அவங்களே கழுத்தை அறுத்துக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று காட்டு பக்கம் போனனால என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ் அன்னோன் கேஸாக முடிச்சிருவோம்னு சொல்லி போலீஸ்கிட்ட என்ன பேசணுமோ எப்படி நம்ப வைக்கணுமோ அதை நம்ப வச்சு மிருகம் கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி அதை கேஸ் இல்லாமல் பண்ணிடுவோம்ட்டு பண்ணுறாங்க. பண்ணாலும் அந்த பேரண்ட்ஸுக்கு இங்கிட்டு தனியாக வந்து அந்த 5 பேர்த்தையும் திட்டுன்னு திட்டி, ஏன்டா தப்பு பண்ணால் தடை இல்லாமல் பண்ணண்டா அப்படின்னு சொல்லுவோமே. இந்த 5 நண்பர்களுக்கும் தன்னோட பேரண்ட்ஸை பார்த்தா குழம்புது. ஆஹா, அம்மா அப்பா நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி தெரியுது, எவ்வளோ நேரம் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் பிள்ளைகளாச்சு, உங்களை விட முடியுமாடா? பாரு, இன்றைக்கி அந்த சாமியார் பார்த்துட்டாரு. அந்த சாமியார்னால தான் இந்த விஷயமே வெளியே தெரிஞ்சிச்சு. அந்த சாமியார் தான் போலீஸ்கிட்ட வேறு விதமாக சொல்லிடுவான். அந்த சாமியாரையும் முடிச்சிருங்க. அதே நேரத்தில் இந்த நாய்களுக்கு நாங்களாம் காசு தரணுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசணுமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுன மாதிரி அவங்க அப்பாவும் பேசுகிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு புரிய வேணாம் தப்பு எங்கேருந்து உருவானதுன்னு. வார்த்தைகளை எப்படி விட்டுருக்காங்க பாருங்க. அந்த அப்பாவிகளை கொன்னுட்டு இதுகளுக்கு காசு வரும் கேடா. இதுகளை நைட்டோட நைட்டாக வீட்டில் வச்சு எரிச்சிருங்க. குடிசை வீடு தானே, அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பயலும் அந்த தாத்தா பாட்டியும் அந்த குடிசையில் இறந்து போட்டோம். சதீஷோட அம்மா அப்பா ஏதோ உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டான், அவங்களையும் கொண்டு அந்த ஊருக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இந்த தீ விபத்தை ஆக்சிடெண்ட் ஆக்கிடுவோம். அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு அடித்து விரட்டிடுவோம். கேட்கலைன்னா அடிச்சிடுவோம். ஏன்னா அடிகள் இருக்கிறதுனால அடித்து விரட்டிடுவோம்னு இந்த குடும்பமும் சொல்ல, அந்த 4 பேர் குடும்பத்தில் ஒரு குடும்பம் நாங்கள் இதை பார்த்துக்குறோம் சதீஷோட அம்மா அப்பாவை அப்படின்னு பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அப்போ 5 நண்பர்களும் பிளான் போடுறாங்க. நீங்கள் 2 பேரும் நைட்டு அந்த தாத்தா பாட்டி இருக்க வீட்டுக்கு அங்கே போயிருக்க. இந்த சாமியார் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு நம்ம விசாரிப்போம். அப்புறம் அந்த சாமியாரை தூக்கணும்னு விசாரித்து பார்த்தா, அந்த சாமியார் தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஆல்ரெடி போயிருக்காரு. ஆல்ரெடி போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுதுருக்காரு. இவங்கள நான் சும்மா விட மாட்டேன், என்னால் முடிஞ்சளவு நான் அந்த காட்டு கோயிலில் பூஜை பண்ணி அந்த காட்டம்மன் மூலியமாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்திருக்காரு. தாத்தா பாட்டிக்கேன்னு அழுது அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம, அந்த யாருமே 3 பேருமே சாப்பிடல அனிதா இல்லாமல். ஏன்னா அனிதா வந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த தாத்தா பாட்டி. அந்த மனநலம் குன்றிய நபருக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இவங்க வந்த பிறகு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் 2 நாளாகவே அந்த தாத்தா பாட்டியும் சாப்பிடல. ஏதோ ஒரு நேரம் இட்லி போட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. அனிதாவோட ஞாபகம் அவங்கள விட்டு போகவே இல்லை.
அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கலாம். அவங்கள அசராமையே நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் அவங்கள அசராமையே தூங்கிட்டாங்க. தூங்காம இந்த 2 நண்பர்களும் குடிசையில பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி கத்துன்னு கத்த வைக்கிறாங்க. இது ஏதோ வேற ஏதோ தீ பிடிச்ச மாதிரி பிளான் போட்டு இவங்க பற்ற வச்சுட்டு ஓடிட்டாங்க. அந்த நேரம் நைட் நேரம்னால யாருக்கும் கேட்கவும் இல்ல அவங்க கத்துனது. இங்கிட்டு இந்த சாமியார் தான் இப்படி சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி, இந்த சாமியார் எங்கே இருப்பான்? காட்டுக்கோயிலில் தானே இருப்பான். ஏதோ நைட்டு என்னமோ பூஜை பண்ண போகிறதா சொல்லிட்டு போயிருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம அங்கே போயிடுவோம் நைட்டு அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு அங்கே போகிறாங்க 3 நண்பர்களும். அந்த துர்ஆத்மாவை வர்றதுக்கு ஒரு எருமை மாட்டை வர வைக்கணுமே. இதெல்லாம் நமக்கு தெரியாது. என் தம்பிக்கு மட்டும்தானே தெரியும், 2வது தம்பிக்கு. இருந்தாலும் காட்ட மாட்டேன். நம்ம கேட்டுட்டு எப்படியாவது துர்ஆத்மாவை அவங்க மாற்றணும்னு சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி பயங்கர பூஜையாக இருக்குது அந்த அம்மன்கிட்ட வேண்டிட்டு. அந்த அம்மன் உருவெடுத்து வந்திருந்தாங்கன்னா கூட நேரம் காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அம்மன் வரமாட்டா. அம்மன் இப்படி மனிதர்கள் மூலியமாக தானே வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுறாரு. அவனுங்க வரானுங்க. வந்து சாமியாரை பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து அடித்து அடின்னு அடித்து சாமியாரை மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. சாமியாரை மரத்தில் கட்டி வச்சுட்டு கல்லெடுத்தே அடிக்கிறானுங்க. 3 நண்பரும் கல்லுக்கு மடார் அடிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த தாத்தா பாட்டி வீட்டு குடிசையை எரிச்சிட்டானுங்க. இவனுங்களாம் என்ன கேடுகட்ட ஜென்மம்னு பாருங்கள். எப்படி என்ன பணம் இருக்குன்றதுக்காக அவங்க அம்மா அப்பா அவங்களும் பாருங்களேன், தப்பு பண்ணிட்டாங்கன்றதையும் கண்டிக்கலை. இன்றைக்கி அந்த சாமியாரை அடியணி அடித்து சாமியாரை பார்த்து கேட்குறாங்க, ஏன்டா நாயை கொலையை பார்த்தோமா வாயை மூடிக்கிட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போனாமா இல்லாமல் எங்களை நீ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி பிடிக்க வைக்கிறியா? இருடா, 10ஆவதுக்கு உன் தலையும் சேர்த்து துண்டுச்சு 3ஆவது தலையாக போடுறான். அப்புறம் நாங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிக்கிறோம்டா அப்படின்னு கேலியா கிண்டல் பண்ணி சிரிச்சு சாமியாரை பெட்ரோல் ஊற்றி சாமியார் மேலேயும் எரிக்கிறாங்க. சாமியார் வழி தாங்க முடியுமா? ஐயோ அம்மான்னு கத்துறாரு. கத்துனாலும் அதில் ஒரு நண்பன் கத்தி எடுத்து சாமியார் முடிய பிடிச்சி தலையை துண்டாக வெட்டிட்டான். இது என்ன தெரியல, அந்த அடிபட்ட நன்மை ஒரு சைக்கோவாக இருப்பான் போல தெரியுது. தனியாக துண்டாக வெட்டி இப்போ சிரிக்கிறது. அந்த தீ எரிஞ்சதோட அப்படியே அந்த சாமியார் தலை இருக்குது. பூஜை பண்ண மாதிரி அழுதுகிட்டே அவர் உயிர் விட்டார். தலையை வெட்டுன்னு உயிர் போயிடுச்சு. அந்த சாமியார் தலையையும் கிணத்துல தூக்கி போடுறாங்க. இப்போ இப்படி அந்த சாமியார் பூஜை பண்ணாதான் துர்ஆன்மாவும் மாறி இருக்கும். அது வரைக்கும் இப்போ மாறலை. கிணத்துல பார்த்துட்டு இவங்களாவது பழி வாங்க வர்றதாவது வாங்கடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்த பார்த்து காரி துப்பிட்டு, அப்பயும் எவ்வளோ கேவலமாக ஜென்மன்கள் பாருங்கள். உதவி பண்ண வந்த சாமியாரையும் கொன்னுட்டு இப்போ நம்ம கொலை பண்ணதுக்கான எந்த சாட்சியும் தடையும் இல்லை. போலீஸ் இது வேறு கதையாக திரித்து நம்ம அம்மா அப்பா நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்ட்ட பணம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்ற நம்பிக்கையில் கேலியாக மறுபடியும் நம்ம தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் ஊரில்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி ஊர் மக்கள்கிட்ட அந்த சாமியாரை பற்றி தெரியாமல் ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. தெரியாமல் இருக்கோமே, வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக போய்க்கிருக்கு. இப்படி இதற்கு நியாயத்தை நீங்கள் கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? சாமியாருக்கு 3 பேர் சொன்னேன்னா 3 அண்ணன் தம்பிங்க. அதில் 2வது அண்ணன் பில்லி சூனியம் வைக்கிற நம்பூதிரி, 3வது அண்ணன் இமயமலையில் சாமி கும்பிட்றவர், 3வது அண்ணனை அவர் விஷயம் தெரியாது. ஆனால் 2வது அண்ணனுக்கு இந்த மாதிரி சாமியாரை காணான்ற விஷயம் மட்டும் தெரியுது, தவறிட்டாருன்றது தெரிய வருது போலீஸார் மூலியமாக. சாமியார் அந்த ஊருக்கு 2வது அண்ணன் சாமியார் ஊருக்கு போகிறாரு. அனிதாவோட குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாரு. இப்படி தவறிட்டாங்கன்ற விஷயம் மட்டும் தெரியுது. ஊர் பொதுமக்கள்கிட்ட ஒரு சிலவர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த சாமியாரை அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு சில குடும்பங்களுக்கும் தெரியும்ல, இதை வெளியே சொல்லிடாதீங்க,
அவங்க பணக்கார குடும்பம், எங்களையும் கொன்றுவாங்க. இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வேண்டியவங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும்னோடனே சாமியாருக்கு கோபம் வருது. இது கேட்டாலும் நம்மளை கொன்றுவாங்கன்னு நம்பூதிரிக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இதை சொல்லாமலே அந்த ஊரில் போய் ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்க போய் அந்த காட்டம்மன்ட்டே கேட்போம்னு சொல்லிட்டு காட்டம்மன்கிட்ட பூஜை பண்ணி எல்லாத்தையுமே பூஜையில் தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு. ஊர் மக்கள் சொன்னதையும் பூஜை பண்ணுறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு காட்டம்மன்ட்டே கேட்குறாரு, ஏன் நீ இருந்தால் வந்து காப்பாற்றிருக்கலாமே எங்கள் அண்ணனை, ஏன் நீ விட்ட எங்கள் அண்ணனை, நீ இருந்தால் காப்பாற்றிருப்பில்ல அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு கட்டு போடுறாரு. ஏன்னா அவர் இப்போ தன்னோட அண்ணன் துர்ஆத்மாவா மாற்றணும்னு நினைக்கிறப்ப, நான் இவங்களை துர்ஆத்மாலாம் நான் மாற்ற மாட்டேன், எங்கள் அண்ணனோட தலையும் இருக்குது, எங்கள் அண்ணன் ஏற்கனவே உன்னை நம்பி கிடந்தாரு, நீ தானே சொல்லுவ, நீ ஒரு வரம் எடுப்ப, நல்ல காட்டேரியா வரம் எடுப்ப, நான் இப்போ ஒரு வரத்தை உங்களுக்கு என் பூஜை மூலியமாக வர வைக்கிறேன், நல்ல காட்டேரியாவில் கொடூர இரத்த காட்டேரியா வர வைப்பேன்னு சொல்லி ஒரு எருமை மாடை வர வச்சு அந்த கிணத்து முன்னாடி பூஜை பண்ணி என் அண்ணனுக்கு இப்படி நடந்துச்சுற வெறியிலையும் அனிதா குடும்பத்துக்கு இப்படின்றதுலேயும் பில்லி சூனியம் அவர் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அதில் இறக்கி அந்த கிணத்து மூலியமா அந்த எருமை மாட்டை கூட்டு போய் எருமை மாட்டை ரத்தத்தை எடுத்து லைட்டாக கொஞ்சோண்டு எருமை மாட்டத்தை ரத்தத்தை மட்டும் எடுத்து ஊற்றி கொடூர துர்ஆத்மா இருந்து கொடூர இரத்த கட்டேரியாக மாறணும்னு சொல்லி கிணத்துல போய் இந்த ரத்தத்தை கலக்கிறாரு, மாட்டோட ரத்தத்தை. அது ஒரு விதமாக கலந்து வானத்துலேயும் கருப்பாக மேகம் கலைஞ்சு வானத்துலேருந்து அந்த கிணத்துல ஏதோ கலக்கிற மாதிரி இவர் வச்சதுமே தெரிய வருது. அப்படியே நம்பூதிரிக்கு நெஞ்சு வலி வந்துடுது. ஏன்னா அது மிகப்பெரிய சக்தி, இரத்த காட்டேரியாவன்றது மிகப்பெரிய சக்தி. தன்னோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லி நெஞ்சு வலியோட தப்பிச்சு போகிறாரு அந்த சாமியார். காட்டை விட்டு தாண்டமே, ஏன்னா காட்டுக்கு இந்த பக்கம் போனால் இந்த கிராமத்துக்கு போயிடலாம், அந்த சைடு போனால் இன்னொரு ரோட்டு வழியாக போனால் அவர் ஊருக்கு போயிடுவார். அதனால் அங்கே போய் ரோட்டில் போய் விழுந்துடுறாரு. அங்கே ரோட்டில் போய் விழுகிறப்ப பஸ்ஸுலேருந்து யாரோ வராங்க. யார் அது, நம்பூதிரியார், நம்ம ஊர் நம்பூதிரியார் இருக்கார், அவர் தான் மயக்கம் போட்டுறாங்கன்னு சொல்லி பஸ்ஸில் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்றாங்க. அவர் பண்ண பூஜை வெற்றிகரமாகவும் முடிஞ்சிருச்சு. அப்போ உருவானது கொடூர இரத்த காட்டேரி. அப்போ சாபம் எப்படி வருதுன்றீங்க? வெட்டின 3 தலையுமே 3 காட்டேரியா மாறுது கொடூரமாக. நம்ம முதல் பாட்டில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, தலை துண்டா ரத்தமாக வந்தது, நாக்கு தள்ளினது எல்லாமே இந்த கொடூர இரத்த காட்டேரி சாபத்துக்கு ஆளாகுது. இந்த காடு மக்களும் தானே சப்போர்ட் பண்ணாங்க, அப்படி இந்த காட்டில் தானே விவசாயம் பண்ணுறாங்கன்னு காட்டேரிக்கு தெரிய வருது. விவசாயத்தை அழிக்குது. அழிச்சிட்டு நைட்டு வர பொதுமக்களையும் சில பேர்த்த பழி வாங்குது. அந்த நண்பர்களை பழி வாங்க முடியலைன்ற வெறியில் கொடூர இரத்த காட்டேரியா அந்த கிணத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த கொடூர காட்டேரி ஆட்டமே இனிமே தான் ஆரம்பம்ன்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. அதனால் அந்த காட்டில் விவசாயம் எல்லாம் நின்று போகுது. நைட் நேரத்தில் பொதுமக்கள் யாருமே போகல. பொதுமக்களுக்கும் தெரிய வருது இவங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு, நாமளும் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்துட்டோம், போலீஸ்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கணும், ஆனால் நம்மளை சொல்ல விடாமல் தடுத்துட்டானுங்க இந்த பாவியினால தானே. ஆனால் இதை நம்பவே இல்லை அந்த குடும்பமும் சரி, அந்த தண்ணி அடிக்கிற நண்பர்களும் சரி, எதையுமே நம்பலை. அதில் ஒரே ஒருத்தன் அவன் சொல்கிறான், தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, டேய் என்ன பேசுகிறீங்க, அங்கே என்ன பேய் இருக்குது பிசாசு இருக்குது, என்ன பேசுகிறீங்க, தண்ணி அடிக்கிற மாதிரி நான் அந்த அவங்க பாஷையிலே பேசுகிறேன். அதான் நம்ம கொண்டுட்டோம் அவங்கள,
அப்புறம் என்னடா பேசுகிறீங்க? ஆ ஆ நான் வேணும்னா நீங்கள் நைட்டு அந்த கிணத்துக்கு போயிட்டு வரவா? இன்னொருத்தர் சொல்கிறார், மச்சி உனக்கு போதை அதிகமாகிடுச்சு, நைட் நேரம்லாம் தனியாக காட்டுக்கு போகாத, வீட்டில் போய் படு. ஏய், நீ என்ன பந்தயம் கண்டுங்கடா, எனக்கு 50,000 பந்தயம், நான் நைட்டு போயிட்டு வந்து காலைல பேசுகிறேன். இவன் சொன்னான்னா கேட்க மாட்டான்டா. ஏய், நீ சொன்னால் கேட்க மாட்டடா, என்னமோ பண்ணி தோணடா, 50,000 இருந்தாடா, சுஜி மாட்டு சீட்டு கட்டில் போன மாதிரி போட்டு நீ போயிட்டு வரான்ட்டு இந்த 4 நண்பரும் கிளம்புறாங்க. இந்த 5வது நண்பன், அடிபட்ட நண்பன், அவன் பேர் கர்ணா. அவன் பேர் கர்ணா. அதனால் அந்த நண்பன் பேரை சொல்லலாம், அடிபட்ட நண்பன்னே பேர் வச்சுப்போம் நம்ம. அந்த கருணா, நான் எனக்கு போகிறேன், நீங்கள் போங்கடா, எனக்கு ஒரு டார்ச் லைட் மட்டும் கொடுங்கடா, ஒரு கத்தி இருக்கட்டும் எனக்கு பாதுகாப்புக்கு அப்படின்ட்டு கர்ணா அந்த காட்டுக்கு போகிறான். இந்த 4 நண்பர்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவன் சவால் விட்டுருக்கான்ல, நாளைக்கு 50,000 நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பெட்டு மாதிரி கட்டி போயிருக்கான். அப்போ கர்ணா அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணும் போதே அங்கே ஒரு சத்தம். ஆனால் அவன் கர்ணா என்ன நினைக்கிறான், ஏதோ நாய் தூரத்தில் கத்துது. அந்த காட்டுக்குள்ளே கர்ணன் காலை எடுத்து வச்சதுமே காற்றெல்லாம் பறக்குது, பயங்கரமாக பறக்குதுங்க, பயங்கரமாக. பயங்கர காற்று. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி சைடு எஃபெக்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் அவன் மழை வரப்போகுதுன்னு, மழை வரப்போகுது என்ன, சரி கிணத்துக்கு போயிட்டு நம்ம பெட்ரு கட்டியிருக்கோம், அன்றைக்கி அவங்கள கொன்னோம், நம்ம பிளான் பண்ணோம், அந்த நாய்களை கொன்னோம்ல, கிணத்துல போட்டோம், அதனால் நாம் அந்த கிணத்துல போய் ஏன்னா 2 சந்தோஷம். இங்கிட்டு பெட்டு கட்டி 50,000 வரப்போகுது, கர்ணன் நினச்ச மாதிரியே அனிதாவை கொன்னுட்டான், சதீஷை கொன்னுட்டான். அதை சொன்னனால அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து சாமியாரையும் கொன்னுட்டாங்க. ஸோ அந்த காட்டுக்கு போகிறாங்க. காட்டு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளாங்க, 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கிணறும் இருக்குது. காட்டு கிணறுன்னே சொல்லுவாங்க, ஏன்னா விவசாயம் செழிப்பாக இருந்த ஊர். இப்போ காட்டு சாபத்தில் இருக்குது. அந்த கிணத்தையும் நாம் போய் பார்ப்போம், என்ன சாபம் இருக்குது அதெல்லாம் போய் சொல்கிறாங்க. நான் இந்த காட்டில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறேன், எங்கள் அப்பா நடத்தி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த போதிலே பேசிகிட்டே போகிறாரு. பேசிக்கிட்டே கிணத்துக்கிட்ட நெருங்குறாரு. கிணத்துக்கிட்ட நெருங்குறப்ப ஒரு வாய்ஸ், வாடா வா, உனக்காகத்தான் நாங்கள் காத்துக்கிருக்கோம், நீ தேடி வர, வா 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 அப்படின்றாங்க. அப்படின்னு குரல் அவனுக்கு கேட்குது. அவனும் கிட்ட போனால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ எட்டி பார்க்குறான், காட்டேரி கிணத்துலேருந்து 3 தலையாக சேர்ந்த ஒத்த தலையாக வந்து நிற்கிது காட்டேரி. கொடூர விதமாக முன்னாடி வந்து அப்படின்னு 3 நாக்கு தொங்கி ஒத்த தலையா அவன் முன்னாடி வந்து நின்று அவன் மண்டையை அப்படியே பிடிச்சி அவன் என்ன பண்ணானோ, சதீஷை எப்படி குத்தி கொன்னானோ, சதீஷை அப்படியே தூக்கிடுச்சு அல்லாக்கா. சதீஷ் ஐயோ ஐயோ விட்டுருங்க, எங்களை கொல்லும் போது நீ இப்படி நீ யோசிச்சா அப்படின்னு 3 வயசில் அவனுக்கு கேட்குது. அவன் வயிற்றுல குத்தி கொட்டல் வெளியே ரத்தம் பீச்சிக்கிட்டு வருதுங்க. ரத்தம் பீச்சிக்கிட்டு வரையில் அதனால் என்ன பேச முடியும் சொல்லுங்க? அதனால் பேசவே முடியல.
அவன் ஐயோ அம்மான்னு கத்துறான். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா! உயிரோடயே அந்த ரத்த காட்டேரி அவன் குடல்லேருந்து உருவி அவன் வர்ற ரத்தத்தெல்லாம் உரியுது. இப்படிதான் அவனுக்கு சவுண்டு கேட்குது. ஜஸ்ட் 5 நிமிஷம் தான். கர்ணாவோட கதை, அந்த சைக்கோ ஃப்ரெண்டு ஏற்றி விட்ட கதை அப்படியே அங்கேயே ஸ்பாட்லேயே முடியுது. முடிச்சு ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சு கிணத்துக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுருச்சு. குடல் வெளியே தனியாக சங்கை கடிச்சு பாதி கழுத்தா தொங்குது. அவ்வளோ கொடூரத்துலேயும் கொன்று அது ரத்தத்தை உறிஞ்சு அந்த கிணத்துக்கு அங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்குமே ரத்தம் அந்த அளவுக்கு இருக்குது. மறுநாள் காலையில் காட்டுக்கு போகிற ஒரு காவலாளி பார்த்து அரண்டு போயிட்டான். காட்டேரி கொன்னதில்லை, காட்டேரி கொன்று போட்டு போயிடுச்சு. அவன் போனது ஒரு 5:30 5:45 போல் வந்து ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி சொல்கிறான். அந்த 4 நண்பர்களுக்கும் விஷயம் போகுது. ஐயோ அம்மான்னு பதறடிச்சு பார்த்தா என்ன இவன் இப்படி இருக்கான், ஒன்றுமே புரியலையே. அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாவம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோர்களுக்கும் புரியலை. ஒருவேளை பேயா இருக்குமோ, இருக்காது, இது என்னன்னு புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் போகிறாங்க. இவங்க அழுகுறாங்க, நம்ம நண்பர் நிலைமை இப்படி ஆகிப்போச்சேன்னு ஒரு வித பயத்தோடையும் இருக்காங்க. இருந்தாலும் பேயின்றதை நம்பலை, என்ன தான் செய்கிறதுன்னு சொல்லி அப்படியே போகலை. அன்றைக்கி நைட்டு உங்கள் 4 பேர் உயிர் எங்களுக்கு வேணும்டா அப்படின்ற குரல் மட்டும் 4 பேத்துக்கும் தனித்தனியாக அன்றைக்கி நைட்டு கனவு மட்டும் வந்திருக்கு. மறுநாள் பேசுகிறாங்க. அதோட முடியுது. இதோட பார்ட் 2 முடியுது. பார்ட் 3 வேணும்னா மக்களாகிய நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் நிறையா போக மாட்டேங்குது. இந்த காட்டேரி கதை இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் உங்கள் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை எனக்கு நீங்கள் சொல்லணும்னா என்னோடய கமெண்டில் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுக்குறேன். அதில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரியை நான் கண்டிப்பாக சர்ச் பிரகாஷ் சேனலுக்கு பப்ளிக்கிட்ட என்னோடய சேனல் மூலிமா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்ததை எனக்கு அனுப்புங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.